மக்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து எல்ஹெச்பி கோச்சோட அப்டேட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஸ்க்கு வந்து பேர் மாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ, அத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்பி கோச்சுக்கான அப்டேட் வந்து பார்ப்போம் மக்களே. நெறைய வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்ஹெச்பி கோச் குடுத்துருக்காங்க. ஸோ, முக்காவாசி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரளா வண்டிகளுக்கு தான் குடுத்துருக்காங்க. சவுத்தில ஓடுற வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நெறைய எல்ஹெச்பி கோச் வந்து வரவே இல்ல. சாங்ஷன் ஆகவும் இல்ல. பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ரேக் ஷேரிங் முறைப்படி வந்துச்சுனா தான் எல்ஹெச்பி கோச் குடுக்க முடியும் அப்படின்ற மாரி அப்டேட்டும் இருக்குது மக்களே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அனந்தபுரிய வந்து ஆல்ரெடி வந்து ரேக் ஷேர் பண்ற மாரி அறிவிச்சிருந்தாங்க. பட் அதுவும் வந்து என்ன நிலைமை ஆனுச்சுன்னு ஒண்ணும் தெரியல. நம்ம அனந்தபுரி, குருவாயூர், சிலம்பு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செந்தூர் இந்த வண்டிகளுக்கெல்லாம் ரேக் ஷேரிங் முறைப்படி தான் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வந்து எல்ஹெச்பி கோச் அலோகேட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கந்தன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற, அதாவது தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து கந்தன் எக்ஸ்பிரஸா பேர் மாத்த போறாங்க அப்படின்ற மாரி அப்டேட் வந்திருந்தது. அது முற்றிலுமே ஒரு ஃபேக்கான நியூஸு. அதை யாருமே நம்ப வேண்டாம் மக்களே. ஸோ, கந்தன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஃபேக் தான். சரிங்களா? தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு யூனிக்கான நேமு. அத கண்டிப்பான முறையில மாத்தவே மாட்டாங்க அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ.